கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலில் ஒரு ஆடியோ. கன்னி தெய்வம் துணை அண்ணா, உங்களோட பதிவுகளை ஒன்றொன்னா பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு 56வது பதிவு நான் பார்க்கும்போது அவங்க ஒரு அக்கா அவங்க வீட்டில் பத்திரகாளி சிலை எடுத்து வச்சதும், அதை எடுத்து வச்சு 4வது நாளில் அவங்க அப்பா இறந்ததும் அவங்க ஆடியோ போட்டிருக்கும்போது அதை கேட்கையில் எனக்கே அழுகையாக வந்துருச்சு. நம்ம அத்தை 2 பேர் இறக்கையில் எனக்கு அப்பா அதை சொல்லும்போது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இவ்வளோ சின்ன வயசில் வாழக்கூடிய வயசில் அவங்க எதுக்காக அப்படி இறந்தாங்க அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் 8 மாத குழந்தையும் 1 வயசு குழந்தையும் இப்படி சின்ன சின்ன குழந்தைகளை கூட தவற விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா படுத்த வேதனையை பார்க்கும்போது கவலையாகவும் கண்ணீராகவும் இருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லோரும் நம்மளை காப்பாற்றுறதுக்காக இருக்காங்கன்னு நினைக்கும்போது ஒரு நிமிஷம் மன நிம்மதி அடையுது. கன்னி தெய்வம் துணை அவங்கள வழிநடத்தி அவங்கள நல்லபடியாக கும்பிட்றதுக்கு வழிவகுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பதிவில் கேட்க நான் சில கேள்விகள் கேட்கணும்னு தோணுது. நேரம் ஒரு பதிவை பார்க்கும்போது அந்த கேள்விக்கான பதில் அதில் இருக்குது. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. கன்னி தெய்வம் துணை ரொம்ப நன்றிண்ணா. மகிழ்ச்சிமா. என்ன செய்வது? சில வீடுகளில் தெய்வம் என்ற பெயரில் பேய்கள் இருந்து வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கன்னி தெய்வத்தை முறையாக எடுக்காமல் கன்னி தெய்வம் உள்ளே வரவும் இயலாது. சிலர் என்னவென்றால், நீங்கள் தண்ணீர் வைத்து வணங்கினாலே கன்னி வந்துவிடும் என்று கூறுகிறார்கள். எப்படி வரும்? எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறை இருக்கிறது. சும்மா தெய்வ விஷயத்தில் ஏனோ தானோன்னு பதில் சொல்லிவிட்டு தெய்வ விஷயத்தில் நடித்துவிட்டு வாழ்ந்துவிட முடியாது. ஆகவே சொல்லிக் கொடுப்பது பெரிதல்ல, அதை கேட்டு அதன்படி நடப்பது தான் பெரிது. சொல்லிக் கொடுக்க நான் இருக்கிறேன். கேட்டு நடக்க நீங்களெல்லாம் இருந்து அதை கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி உறுதி. கன்னி தெய்வத்தை முறைப்படி காலன்போக்கு விட்டு எடுங்கள் என்று நான் கூறுவதற்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கும் பொழுது தெரியும். இங்கே பலரும் வருகிறார்கள், பயன்பெறுகிறார்கள், பின்பு அவர்களுடைய கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், முதலிலேயே உங்கள் கன்னி தெய்வத்தை நீங்கள் எடுத்து விட்டால் நான் வழிகாட்டுவதோடு என் வழி முடிந்தது, அடுத்த வழிகாட்ட சென்று விடுவேன். இதுதான் உண்மை. இருந்தாலும் கூட எனக்கு பணி சுமை அதிகமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம்தான் நான் ஓய்வெடுக்கிறேன். மற்றபடி அனைத்து நிமிடங்களிலும் நான் கன்னி தெய்வத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தை மிகவும் பாதிப்படைந்திருக்கிறாள், தன் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய துஷ்ட ஆவிகளை நினைத்து. கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தைக்கு அவளுடைய கன்னி தெய்வத்தின் மூலமாகவே நல்லது செய்ய நான் வழிகாட்டுவேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோ. கன்னி தெய்வமே துணை. அடுத்து நம்ம இரத்த வழி உறவுகளில் ஒரு சில ஆள் தவறிதாங்க. ஆனால் அவங்க வேறு பக்கம் இருக்கிறாங்க, நாங்கள் வேறு பக்கம் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம். விளக்கு ஏற்றுறதில் நாங்கள் நிறுத்துறதே கிடையாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு விளக்கு வச்சுட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி செய்யலாமா? அது பக்கத்தில் இருந்தால் நம்ம அதை செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இது நம்ம கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உண்டான அந்த கடமைகளை செய்கிறதுனால எதுவும் தவறு எதுவும் இல்லையே. ஏன்னா அது இரத்த வழி உறவு தான், அது அவங்களுடைய இரத்த வழி உறவு தான். அதாவது ஒரு கன்னி தெய்வத்தின் இரத்த வழி உறவில் ஒரு குழந்தை இறந்திருக்கிறது என்றால், அதுவும் அந்த வீட்டிலேயே இறந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக கன்னிக்கு தீபம் தேவையில்லை. எத்தனை நாட்கள் என்று கேட்டீர்களானால், அந்த அடக்கம் முடிந்து விசேஷம் முடியும் வரை அங்கே தீபம் ஏற்ற வேண்டாம். ஆனால் விசேஷம் முடிந்த மறுநாளே நீங்கள் தீபம் ஏற்ற ஆயத்தமாகிவிட வேண்டும். ஏனென்றால் விசேஷம் எப்பொழுது முடிகிறதோ அதோடு தீட்டு முடிந்தது. நீங்கள் 16 விசேஷம் என்று அதற்காகத்தான் சொல்வார்கள். சில வீடுகளில் 3ஆனத்தை வைப்பார்கள். எத்தனை நாளில் வைக்கிங்கிறது முக்கியம் இல்லை. அந்த கல்ற தோட்டத்துக்கு போய் அவருக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு அந்த காகம் எடுத்த பின்பு அந்த விசேஷம் நிறைவு பெறுகிறது. விசேஷம் நிறைவு பெற்ற பிறகு நீங்கள் அன்றே தீபமேற்ற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். மறுநாள் தீபமேற்றுங்கள்.
நிச்சயமாக கன்னி தெய்வம் ஏற்றுக்கொள்வார்கள். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த ஆடியோ. கன்னி தெய்வம் துணை. அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். அதை உங்ககிட்ட கேட்டால் எனக்கு ஒரு தெளிவு பிறக்குங்கிறதுக்காக நான் கேட்குறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எங்கள் பெரியம்மாவோட பொண்ணு, என்னோட அக்கா, அவங்க பையன் 22 வயசில் அவனும் எங்கள் அக்கா பையனும், எங்கள் அக்கா பையன் சின்னவன், அண்ணன் தம்பி 2 பேருமே பைக்கில் போகையில் எதுக்கு இன்னொரு பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க. பெரியவன் இறந்துட்டான். சின்னவன் இருக்கான். அவன் இறந்த உடனே துஷ்டிக்கு என்னால் போக முடியலை. எங்கள் அம்மா எல்லோரும் போனாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டே வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை அம்மாவுக்கு. மறுநாள் வரும்போது அன்னைக்கு நைட்டு எங்கள் மதினி யாரையுமே அங்கே இருக்க விடலை. நைட்டு பூரா வீட்டுக்குள்ளே ஒரே சவுண்டு. அவன் கம்ப்யூட்டரில் நிறைய வேலை பார்ப்பான் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த கம்ப்யூட்டரை டைப் பண்ணுற மாதிரி திடீர்னு ஒரு டிவி போட்டு ஸ்பீக்கர்லாம் கத்துற அந்த சவுண்டு நிறைய வச்சு டாம் டாம்னு ஒரே சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி என் மதினி என்கிட்ட பயந்து சொன்னாங்க. இப்படிலாம் சவுண்டு வந்துச்சு, பிள்ளை என்னால் இருக்க முடியல, நான் அடிச்சு பிடிச்சி நான் நைட்டாக நான் ஊருக்கு போயிட்டேன், என்னால் அங்கே இருக்கவே முடியலை, எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, போய் நான் கோயிலில் போய் திருநார் போடுறது அளவுக்கு எனக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி என் மதனி என்கிட்ட சொன்னாங்க ஃபோன் போட்டு. அதாவதுமா, அவர்கள் பைக்கில் சென்றிருக்கும் பொழுது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். நிச்சயமாக அது இடைச்சாக்காலம். இடைச்சாக்காலத்தில் அவனும் வயது கம்மியானவன். அவனுக்குன்னு ஒரு பெரிய சக்தி இருக்கும், பவர் இருக்கும். பவர் சக்தின்னு தெய்வீக சக்தியா என்று நினைத்து விடாதீர்கள், அது தெய்வீக சக்தி அல்ல. அப்பொழுது அது என்ன செய்கிறதுனா, ரோட்டில் தான் இறந்துட்டோங்கிறது தெரியாமல் அந்த ஆன்மா தான் வீட்டுக்கு வருகிறது. வீட்டுக்கு பார்க்கும்போது எல்லாரும் கண்ணீரோட கம்பளியோடு இருப்பாங்க, எல்லாம் நொந்து போய் இருப்பாங்க. அதற்கப்புறம் அது புரிந்து கொண்டாலும் அந்த ஆன்மா திரும்ப வர இயலாது. அப்போ அது தன்னை அறியாமல் தன்னுடைய முதல்ல செஞ்சதெல்லாம் செஞ்சு பார்க்கும். நம்ம வந்துடலாமா, டிவியை ரிமோட்டை கூட்டலாமா, டிவியை நம்ம பட்டன் அமுக்கலாமா, எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கும். இதெல்லாம் புரிந்து கொண்டு அவனிடம் வேண்டி அந்த விசேஷம் கழியும் பொழுது, இனி நீ இங்கு இருப்பது சரியல்ல, நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு செல், வருடம் ஒரு முறை உனக்கு நான் உன் கல்லறைக்கு ஏதாவது செய்கிறேன் என்று வேண்டிக் கொண்டு அதை அனுப்பிவிட்டால் அது சிறப்பு. ஆனால் அது போகாது அவ்வளவு எளிதாக. நீங்கள் வீட்டில் இருக்கும் வரை தன் பிள்ளையாக இருந்தார்கள், இறந்த பின்பு அது பேயாக மாறிவிடுகிறார்கள். இப்படி பல இடத்துல பிரச்சனைகள் இருக்குது. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்போம், கேட்டுவிட்டு அதற்கு பதிலளிப்போம். அப்போ எங்கள் அம்மா வந்தப்போ எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், ஏம்மா என்னம்மா நடந்துச்சு, என்னத்தினால மதனி இப்படி சொன்னாங்க அப்படின்னு. ஏடா அம்மா, அவள் சொன்னது எத்தனை உண்மை. நான் உங்கள் அக்காவை ஒத்தையில விட்டுட்டு வர முடியலை, உங்கள் அக்கா ரொம்ப அழுது கிறங்கிட்டா, நான் அவளை வச்சுக்கிட்டு அவளை விட்டுட்டு என்னால் வர முடியலை, அதனால நாங்கள் நைட்டு தங்க வேண்டியதாக போச்சுது. நான் அக்காவை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். பெரியம்மாவும் அதே மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா, நான் அதனால் அவளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு, என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்மா என்கிட்ட சொன்னாங்க. உங்கள் கன்னி சேனல் பதிவுகளை ஒன்றா பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுது. அம்மாட்ட கேட்டேன், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா இப்படி ஹரி இறந்து போனாம்ல, அவன் இறக்கும்போது வயசு ஒரு 19 வயசு இருக்கும், அப்போ அவன் கன்னியா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டேன். அந்த பையன் கன்னியே கிடையாது. ஒரு 10 வயதுக்கு கீழே இருந்திருந்தால் ஆண் கன்னி என்று கூறலாம். எப்போ 19 வயதை தொட்டு விட்டானோ அவன் கன்னியே கிடையாது. அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன். அப்போது அம்மா சொன்னாங்க, அது எனக்கு தெரியலை, ஆனால் இப்போ அவன் அந்த வீட்டில் இருக்கானா, இப்போ அதே மாதிரி எதுவும் பிரச்சனை நடக்கா அப்படின்னு சொல்லி நான் அம்மாட்ட கேட்டேன். அம்மா சொன்னாங்க, இப்படி அவன் ரொம்ப சேட்டை பண்ணான், வீட்டுக்குள்ளே பொருள்களை சில நேரம் தூக்கி போட்டு உடைக்கிறது வைக்கிறது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனை கொண்டு போய் உங்கள் அக்கா மாப்பிள்ளை எங்கேயோ கொண்டு போய் கெட்டிட்டு வந்துட்டாங்க, அவனால் சின்னவன் உசுருக்கு ஏதோ ஆபத்து வந்துடும் சொல்லி பயந்து போய் கெட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க.
அதுக்கு என்ன காரணம், அவன் என்னத்தினால அப்படி இறந்தான் அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது, அவனை வந்து சேவன கோளாறு வச்சு கொன்னுட்டதா சொன்னாங்க. அந்த நேரத்தில் நான் அக்காட்டே நேரம் கேட்டேன், என்னத்தினாலக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவனுக்கு வந்து யாரோ அப்படி வச்சுருக்காங்க, அந்த நேரத்தில் என்னை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி ஜாதகத்தில் என்ன சொன்னாங்க. அந்த நேரத்தில் நான் கரெக்டாக நான் வீட்டில் அவனை வச்சுருந்தேன். ஆனால் என்னைய வீட்டில் வச்சு பூட்டிட்டு அவன் பைக் எடுத்துட்டு அவனும் தம்பியும் கிளம்பி போயிட்டாங்க. அதுதான் கெட்ட நேரம். பெத்த தாய் சொல்லும் பொழுது குழந்தைகள் கேட்க வேண்டும். நிறைய குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய தவறு என்னென்னா, வாலிப பையன் ஆனவுடனே 5 வயசு வரைக்கும் அம்மா பெண்ணுக்கு அலைஞ்சிருப்பான், 10 வயசு ஆனவுடனே ஃப்ரெண்ட்ஸ் பெண்ணுக்கு அலைஞ்சிருப்பான், 15 ஆனவுடனே தன்னிச்சையாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவான். இந்த காலங்கள் 15 வயதிலேயே மிகப்பெரிய தவறுகள் செய்யும் அளவிற்கு பிள்ளைகள் போய்விடுகிறார்கள். தாய் எதற்காக சொல்கிறாள்? நம் நன்மைக்காகத்தானே சொல்கிறாள் என்று எந்த ஒரு வாலிப பிள்ளைகளும் நினைப்பதில்லை. இப்போ இந்த அடிபாடுபட்டு பேயான பிறகு தான் அவனுக்கு தெரியும், அம்மா சொல்ல கேட்டிருக்கலாமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு. இனி அது புரோஜனம் இல்லை. இனி அந்த ஆன்மா நல்ல ஆன்மாவா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. அது 100% தன் தாயை, தன் கூட பிறந்த சகோதரர்களை அழைத்து செல்வதற்கான பணியை ஆயத்தப்படுத்தி செய்து கொண்டிருக்குமே தவிர உங்களை இந்த பூமியில் வாழ வைப்பதற்கு அது சிந்திக்கவே செய்யாது. ஆகவே மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன். ஒரு நிமிஷத்தில் நான் பிள்ளை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அக்கா என்கிட்ட சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அது என்ன காரணத்தினால அவனை கொள்ளுதளவுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கையில் எங்கள் அக்காவுக்கு வந்து 2 பசங்க மட்டும்தான், பொண்ணுங்க கிடையாது. எங்கள் அக்காவோட தோப்பு ஒன்று வந்து விற்று இன்னொருத்தங்களுக்கு காசு கொடுத்தா அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்ககிட்ட காசு கேட்டிருக்காங்க, எங்கள் அக்காட்ட காசு கேட்டிருக்காங்க. இல்லைம்மா, இதையெல்லாம் நாம் நினைத்து மனதை குழம்பிக் கொள்ள வேண்டாம். நம் வீட்டில் ஒரு உயிர் போய்விட்டது, அது மிகப்பெரிய இழப்பு, அதில் மாற்று கருத்து அல்ல. மற்றபடி இந்த காசு கேட்டது இதெல்லாம் நினைத்து நம் மனதை குழப்பிக்கொண்டு நல்ல உறவுகளையும் தீய உறவாக பிரிந்துவிடக்கூடாது. பணம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்களிடத்திலே அன்பாக பழகலாமே, பழகி கொள்ளுங்கள். ஆனால் பணம் கொடுக்க வேண்டாம். வீணாக அவர்களை பற்றி நாம் யோசிக்க வேண்டாம். அவர்களே செய்திருந்தாலும் கூட நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அந்த பாவம் அவங்களை தானாகவே சென்றடையும். நீங்கள் உங்கள் சகோதரிக்கு ஒரு ஆறுதலாகவும் அவர்களுடைய மனதை தேற்றவும் நீங்கள் அவ்வப்போது சென்று அவர்களை பாருங்கள். ஆனாலும் இந்த ஆன்மா அந்த வீட்டிற்குள் இருந்தால் பயப்படாதீர்கள். நீங்களே அதுகிட்ட சொல்லலாம், இங்கே உனக்கு என்ன வேலை, உன் வேலை முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு உங்கள் அம்மா பேச்சை கேட்டிருந்தா அந்த வீட்டுக்குள்ளே நீ நிரந்தரமாக இருந்திருக்கலாம், எப்போ நீ இறந்து போனியோ என்னமோ இங்கே வேலை இல்லை, சுடுகாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுங்கள். அது சில பேய்கள் பெய்விடும், சில பேய்கள் போகாது. ஆனாலும் யார் உடம்பையாவது எடுத்தால் பயப்பட வேண்டாம். நமக்கு தெய்வங்கள் இருக்கிறார்கள், அடித்து ஓட ஓட விரட்டி விடலாம். அச்சப்படாமல் தைரியமாக இருங்கள். மீண்டும் ஒரு ஆடியோவை கேட்போம், அதற்கு பதிலளிப்போம். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. ஐயா மணிப்பிரகாஷ் பணிக்க நாடார் குடியிருப்பு. அந்த பங்காளியின் கன்னி தெய்வம் கோயிலாக கட்டின திருப்பூர்லேருந்து நான் பேசுகிறேன். இப்போ ஊரில் எங்கள் அண்ணன் வீட்டு இடத்துல வந்து எங்கள் அண்ணி இருக்கிறாங்க. அதாவது வேற ஒரு அண்ணனோட அண்ணி மட்டும் இருக்கிறாங்க, மனைவி. அவங்க வீட்டில் குழந்தைகள் எல்லாம் இறந்து போனாங்க, அவங்க மட்டும் இருக்கிறாங்க இப்போ ஊரில் பணிக்க நாடார் குடியிருப்பில். அந்த வீட்டில் வந்து கொலுசு சத்தம் அடிக்கடி கேட்குதுங்களா. அதுக்கப்புறம் 2 பெரிய பாம்பு உருவத்தில் கோட்டை மேலே இருந்துக்கிட்டு தகரத்துக்கிட்டு அப்பப்போ கண்ணில் தென்படுதான். இது என்ன அர்த்தம்னு தெரியல. அதான் அவங்ககிட்ட கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணுறேன். நான் இன்னும் 2-3 நாளையில் ஊருக்கு வருவேன். அப்போ வரும்போது வேணா உங்களை சந்தித்து எந்த இடத்த வந்து பார்க்கலாமா, கன்னியா வேறு எதுன்னு பார்க்கலாங்களா? மகிழ்ச்சி. அதாவது கன்னி வந்து பாம்பு உருவத்தில் வரமாட்டாங்க. கொலுசு சத்தம் கேட்டதை வச்சு வேணால் கன்னி வந்திருக்கலாமா என்று யோசிக்கலாமே தவிர, ஆனால் பாம்பு உருவத்தில் வருவது கன்னி தெய்வம் கிடையவே கிடையாது, அது வேற. ஆனால் நீங்கள் ஒன்று கேட்டீங்க, என்ன 2-3 நாளில் நான் ஊருக்கு வருவேன், வந்தால் நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாமா என்று. வேண்டாம் ஐயா, எனக்கு இப்பொழுது வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது, நான் அப்படி வந்து உடனடியாக பார்க்கக்கூடிய நேரம் என்னிடத்தில் இல்லை. நாளை வேலை இருக்கிறது, நாளை மறுநாள் வேலை இருக்கிறது, தினமும் எனக்கு
கன்னி தெய்வத்தின் சார்பாக வேலைகள் இருக்கிறது. ஏற்கனவே என்னிடம் பல மாதங்களுக்கு முன்பாகவே தேதி குறித்த உறவுகள் எல்லாம் இருக்கிறார்கள், உங்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்று. மிக விரைவில் நான் மதுரை அருகே உள்ள ஒரு ஊருக்கு வர வேண்டியிருக்கிறது. பிரம்மனூரா ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர் பேர் கூட வாயில் வரல. சாந்தி என்பவர் அழைத்திருக்கிறார், அவருடைய கணவரும் அழைத்திருக்கிறார்கள். அங்கேயும் என்னால் இன்னும் நேரம் கொடுக்க முடியவில்லை, தேதியும் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் இங்கிருந்து அந்த ஊருக்கு போனால் கண்டிப்பாக 300 600 கிலோமீட்டர். 600 கிலோமீட்டருங்கச்சில் செலவு கணக்கை பாருங்கள். எல்லாத்தையுமே யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கான அந்தஸ்தையும் அதற்கான வசதியும் நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் எனக்கு தருவார்கள். அந்த நேரத்தில் நான் அங்கே செல்வேன். அதே போல் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் பல உறவுகள் இங்கே அத்தைகளை வணங்க ஆசைப்படுகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், முதலில் உங்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட்டு வாழ்வில் முன்னேறுங்கள், பின்பு நம்ம அத்தையினிடத்தில் வாருங்கள் என்று. ஆனால் இப்போ நான் கன்னி தெய்வத்தை பேசின காலம் போய் இப்போ பேய் விரட்டுற காலம் வந்துட்டு. தினமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேய்களை விரட்டிக்கிட்டு இருந்த வேலையாக தான் இருக்குது. பேய் விரட்டுறதுனா அதில் உள்ள சிக்கல் என்னன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஏதோ நான் சாதாரணமாக பேய்கிட்ட பேசுகிறேன், நக்கல் அடிக்கிறேன், நையாண்டி பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சுமார் 17 மணி நேரம் 18 மணி நேரம் சில பேய்களுக்கு நம் நேரத்தை ஒதுக்க வேண்டியது இருக்கிறது. சில பேய்களுக்கு 10 மணி நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கிறது. இப்படி கால நேரங்களை சொல்ல இயலாது. ஏனென்றால் இங்கே வருகை தந்த பேய்கள் வெளியில் செல்ல வேண்டும் என்றால் உயிரை வெறுத்து தான் செல்ல வேண்டும். ஒன்றை எரித்து விடுகிறார்கள், இல்லையெனில் அழித்து விடுகிறார்கள், இல்லையெனில் அடித்து விரட்டுகிறார்கள். ஆக அந்த பேய்கள் அவ்வளவு எளிதாக ஓடிவிடுவதில்லை. சுமார் 10 மணி நேரம் 12 மணி நேரம் அடிபாடு பட்டுத்தான் போகிறார்கள். மற்ற இடம் மாதிரி சும்மா உடனே ஒரு தாயத்தை கட்டினேன், பேயை கட்டியாச்சு போ அப்படி சொன்ன மாதிரிலாம் இங்கே அப்படி கிடையாது. நம்ம அத்தைகள் அப்படி கிடையாது. ஒரு பேயை விரட்ட வேண்டும் என்று நினைத்து விட்டால் முழுவதுமாக விரட்டி அனுப்புவார்கள். அவர்கள் தான் அத்தைகள். திரும்ப வரணுங்கிற எண்ணமே அந்த பேய்க்கு வரக்கூடாது. மகிழ்ச்சி உறவுகளே, மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். ஆகவே அன்பு உறவு என்னை அழைத்திருந்தால், வாய்ப்பு இருந்தால் வருவேன், வரவில்லை என்று வருத்தப்படக்கூடாது. எல்லாருக்குமே சொல்லிட்டேன். அதே மாதிரி கன்னி தெய்வத்தை என் மூலமாக எடுத்து வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், நான் அனைத்து கன்னி தெய்வங்களின் பதிக்கும் அடுத்த நாளே செல்வதுண்டு. இப்பொழுது இருக்கும் வேலைப்பளுவை பார்க்கும் பொழுது அப்படி செல்ல இயலாது. ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் வருவேன் என்பதை அன்புடன் கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவுக்கு செல்கிறேன். ஐயா, நான் வர திங்கக்கிழமை ஊரில் தான் இருப்பேன். அப்போ நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா அந்த கோயில் கட்டின இடத்தையும் எங்கள் அண்ணன் வீட்டையும் கொஞ்சம் பார்க்கலாமா? ஏன்னா எங்கள் அண்ணி ரொம்ப பயப்படுறாங்க. நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவங்களும் புரிஞ்சுக்கிறேன். ஒரு ஆளாக இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் பயப்படுறாங்க. அது என்னன்னு வந்து பார்க்க முடிகிறாப்புல இருந்தால் பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் அத்தை கண்ணிக்கிட்ட ரோபினி சாலை அத்தை கண்ணிக்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு கூட எனக்கு தகவல் சொன்னாலும் போதும். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. அது கொலுசு சத்தம் ரொம்ப கேட்குதுங்களா? பிறகு அடிக்கடி கோழி கூட்டுக்கிட்ட வந்து பெரிய பாம்பு ஒன்று உட்காந்துக்கிட்டே இருக்குதான், அது முட்டையை குடிக்குதான், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதான். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வம் துணை. அண்ணா ஐயா, உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டேன். நிச்சயமாக என்னால் முடியும் என்றால் வந்து விடுவேன். நாளைக்கு திங்கக்கிழமை நீங்கள் வர்றதா சொல்லியிருக்கீங்க. வாய்ப்பு இருந்தால் வாங்க. ஆனால் நாளைக்கு என்னை மதியம் 5 மணி வரை என்னை பிடிக்க முடியாது. சாயந்தரம் 5 மணிக்கு தான் வீட்டுக்குள்ளே வருவேன், வெளியே போயிடுவேன் விடிய கிழமை. ஆகவே நீங்கள் வாய்ப்பு இருந்தால் மாலையில் வாருங்கள், சந்திப்போம். வருகை தரும் அளவிற்கு என் மனதில் உத்தரவு கிடைத்தால் நிச்சயமாக வருவேன். நல்லது, மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். இன்னைக்கு மதியம் என் வீட்டில் நடந்த ஒரு விஷயம். என் மகன் ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தான். நான் எவ்வளவோ பார்த்தேன், சாப்பாடு கொடுத்து பார்த்தேன். அவனுக்கு பில் பக்கத்தில் அவன் இருப்பான். அப்போது இன்னைக்கு என்ன செஞ்சேன், சரி அவன் இப்படி தான் பாடாப்படுத்திக்கிட்டு இருப்பான், நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சுது, நம்ம வாட்டுக்கு உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன செஞ்சேன், என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உங்கள் பதிவை ஒன்றுன்னா பார்த்துக்கிட்டு இருந்தேன், கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது உங்கள் பதிவை அவனுக்கு என்ன அதில் புரிஞ்சுது தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியலண்ணா. கொஞ்ச நேரத்தில் கண்ணை கசக்கிக்கிட்டு என் மடியில் படுத்து நல்லா தூங்கிட்டான். நான் என்ன சாயந்தரமும் அதே மாதிரி சரி செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2-3 நாளாகவே அவங்க பதிவை கேட்க ஒரு 10 நிமிஷத்தில் உறங்கிடுதான். ரொம்ப நன்றிண்ணா. பாருங்கள் உறவுகளே, தூங்காத குழந்தையை தூங்க வைக்கிறது என் குரலாம். விளையாட்டை பார்த்தீங்களா? இருந்தாலும் மகிழ்ச்சி தான். அந்த அன்பு குழந்தை நிம்மதியாக தூங்குவதற்கு
இந்த தாய்மாமனின் தாலாட்டு போல கன்னி தெய்வங்களின் குரலை இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சி உறவுகளை மீண்டும் சந்திப்போம். கன்னி தெய்வமே துணை.